ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது நம்ம ஐயுடைய சென்டர் பார்ட்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு தமிழில் வந்து கண் பாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய கார்னியாவுக்கு சென்டரில் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பீப்புள். அதை சுற்றிலும் சின்ன சின்னமாக ஒரு ப்ரௌன் கலரில் அப்படியே மெல்லிஸாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து ஐரிஸ் மசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்மூத் மசில். ஓகேங்களா? ஸோ இந்த மசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுருங்கி விரியக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இப்போ இந்த ஐரிஸ் மசில் எல்லாம் அப்படி சுற்றி ரவுண்டாக ஒன்று சேர்ந்து நடுவில் ஒரு ரவுண்ட் க்ரியேட் பண்ணுது இல்லைங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம பியூப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஐரிஸ் மசில் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த ஐரிஸ் மசில் தான் என்ன பண்ணுது அப்படின்னா சுருங்கி விரியும். ஓகேங்களா? ஸோ அந்த ரியாக்ஷன் தான் நமக்கு வந்து பீப்புள் வந்து டைலேட் ஆகிறது, பீப்புள் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிறது, சுருங்கிறது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் அது பண்ணுது. இன்னொன்று, இப்போ நம்ம கார்னியா வந்து டிரான்ஸ்பரண்ட்னா லைக் பார்க்க கண்ணாடி போல் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் வந்து லைட் ரேஸ் வந்து உள்ளே போக முடியும். ஸோ இப்போ கார்னியாவுக்கு வந்து கலர் கிடையாது. ஸோ அது வந்து கலர்லெஸ், லைக் கண்ணாடி போல். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்பொழுது கார்னியா வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். பர்டிகுலர்லி சில பேருக்கு வந்து ப்ளூ கலரில் தெரியும், க்ரீன் கலரில் இருக்கும். சில பேருக்கு வந்து லைட் க்ரேயிஷாக இருக்கும், லைக் பூனைக்கண்ணுலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த போல் கலரை வந்து நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறது எது அப்படின்னா இந்த ஐரிஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஐரிஸுடைய கலர் தான் நமக்கு கார்னியா வழியாக லைக் இவங்களுக்கு வந்து ப்ரௌன் கலரு, ப்ளூ கலர், க்ரீன் கலர் அப்படிங்கிறது காட்டுறது. ஓகேவா? ஸோ இன்னொன்று, இந்த ஐரிஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இப்போ வந்து அதிகமான வெளிச்சம் நம்ம கண்ணில் படும் பொழுது அதை வந்து பீப்புளை வந்து என்ன பண்ணுன்னா சுருங்க வைக்கும். ஸோ அப்போ தேவையான லைட்டை மட்டும் நம்ம கண்ணுக்குள்ளே அலோவ் பண்ணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து கரெக்டான ஒரு இமேஜ் வந்து பார்க்க முடியும். ஸோ ஃபுல் அமௌண்ட் ஆஃப் லைட் வந்து உள்ளே போச்சு அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து ஸ்கேட்டர் ஆகும், ஒழுங்காக நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ கண் வந்து கூசும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து கட்டுப்படுத்துறது இந்த ஐரிஸ் மசில் தான். அதே போல் இப்போ சடனாக வந்து டார்க் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இப்போ இருட்டில் நமக்கு ஒன்றுமே தெரியாது, ஃபுல்லாக அப்படியே கருப்பாக இருக்கும். ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன ஆகும்னா அங்கங்கே சில இமேஜ் எல்லாம் தெரியும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஐரிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டைலேட் ஆகி நமக்கு போதிய வெளிச்சத்தை உள்ளே அனுப்பும். ஓகேங்களா? இன்னொன்று, இது ஒரு சுவாரஸ்யமான ஒன்று என்னென்னா, இந்த ஒரு ஐரிஸ் வந்து ஒருத்தருக்கும் தனிப்பட்டு இருக்கும். இப்போ எப்படி நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் பார்க்குறாங்க, ஸோ அதுபோல் இந்த ஐரிஸ்க்கும் தனித்தனி பேட்டர்ன் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டும் எடுப்பாங்க. இன்னொன்று, நம்ம கண்ணில் ஒரு இப்போ இது பைனாக்குலர் மாட்டை வச்சு ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து என்னென்னா நம்ம ஐரிஸ் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருத்தருக்கும் அது வேறு விதமாக இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஐபாலையுமே வந்து ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அது மூலியமாக இவங்க தான் சொல்லிட்டு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டும் பார்ப்பாங்க, இன்னொன்று வந்து நம்ம ஐபாலையும் ஸ்கேன் பண்ணி இந்த ஐரிஸை வச்சும் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியாக. ஓகேவா? இன்னொன்று வந்து இப்போ இந்த பீப்புள் இருக்குது இல்லைங்களா? இந்த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது நார்மலாக இதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பிரைட் லைட்டில் இப்போ வந்து ஒரு நம்ம சன்லைட்டில் இருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த பீப்புளுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக 2 to 3 mm வந்து அதனுடைய சைஸ் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? அதே போல் ஒரு டிம் லைட்டில் மீன்ஸ் இப்போ நம்ம இருட்டில் இருக்கோம் அப்படின்னா வந்து ஸோ 4 to 7 mm வரைக்கும் அது வந்து டைலேட்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம அதில் உள்ள இமேஜை வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இன்னொன்று, இப்போ நம்ம ஆவரேஜாக லைக் ரூம் லைட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு பீப்புள் வந்து ஒரு நார்மல் சைஸ் வந்து 4 to 5 mm or 6 mm. ஸோ அந்த போல் வந்து பீப்புள் சைஸ் இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் மாறுபட்டு இருந்தது அப்படின்னா அது ப்ராப்ளம் ஆகும். எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பீப்புள் வந்து உங்களுக்கு எப்போதுமே வந்து 2 to 3 mm தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம், மைக்ரோ பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் எப்போதுமே வந்து உங்களுக்கு அதில் மாறுபடலை, ஒரு 4 to 7 mm வந்து ஃபுல்லாக பீப்புள் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அதை வந்து டைலேட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஸோ சின்ன மைக்ரோ பீப்புள் இருந்தாலும் ப்ராப்ளம் தான். ஏன்னா உங்களுக்கு டிம் லைட்டில் உங்களுக்கு ப்ராப்பராக பார்க்க முடியாது, அது வந்து என்னாகும் உங்களுக்கு விரிவடையாது, டைலேட் ஆகாது. அதே போல் டைலேட் பீப்புள் இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான். இப்போ நம்ம வெயிலில் போனோம்னா அதிகமான லைட் வந்து உள்ளே போகும். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும்னா ஃபோட்டோஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோட்டோஃபோபியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டைலேட் பீப்புள்னால நம்ம அந்த லைட் ஃபுல்லாக உள்ளே போகும்பொழுது நம்ம ஒரு இமேஜ் வந்து கிளியராக பார்க்க முடியாது.
ஓகேவா. ஸோ ஃபுல்லாக வந்து கூச்சமாக இருக்கும். மீன்ஸ் ஃபோபியானா என்னென்னா ஒரு வெறுப்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு பயம். இப்போ லைட்டை பார்த்தாலே பயம். ஓகேவா. ஸோ நம்ம லைட்டில் போகிறதுக்கே பிடிக்காது. ஏன்னா அந்த லைட் வந்து உள்ளே ஃபுல்லாக போகும்பொழுது கண் வந்து ரொம்ப கூசும். ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டார்க் டிண்ட், இப்போ நம்ம சன்கிளாஸ்லாம் போடுறோம் இல்லைங்களா, சன்கிளாஸ்லேயே வந்து நல்லா ஒரு 80% ஒரு டார்க் டிண்ட் வந்து அவங்களுக்கு நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ அப்போ அது போடும் பொழுது அவங்க வந்து வெளிச்சத்தில் ஈஸியாக போக முடியும். இருட்டில் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து இருட்டில் வந்து கிளியராக பார்க்க முடியலைங்களா. ஸோ வெளிச்சம் தான் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம். ஓகேவா. ஸோ இந்த போல் வந்து நிறையா காரணங்கள் இருக்குது. இது போல் நம்ம ஐபாலில் ஒரு பார்ட்ஸை பற்றியும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் கொடுக்கலாம். இனி வரக்கூடிய வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு பார்ட்ஸ் பற்றி கிளியரான டீட்டெயில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.